ஹாய், இன்னைக்கு உங்களுக்கு உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மாவு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு, கொஞ்சோண்டு ஓமம், பிஞ்சு சூடா மாவு, பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ரவா. அவ்வளோதான். இது மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 400 கிராம்ஸ் பொட்டேட்டோ வேக வச்சு மாவு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவில் போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர், ஒரு ஸ்பூன் உங்களுக்கு கரம் மசாலா, உங்களுக்கு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். அவ்வளோதாங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு. மாவுக்கு இது எல்லாமே போட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க, உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஜிஞ்சர் போடுங்க, கிரீன் சில்லி, அப்புறம் ஒரு ஜீரகம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த பொட்டேட்டோ நீங்கள் ரொம்ப மேஷ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒன்றும் பார்த்தீங்கன்னா மேஷ் பண்ணிங்கன்னா போதும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் போடுறேன் பாருங்கள். சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டு இந்த பவுடர் எல்லாம் போட்டுடலாங்க. கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது, நான் லைட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பச்சை பட்டாணி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி போடுறேன். கடைசியாக முடிக்கும் போது லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமிச்சர் பவுடர் வச்சுருக்கீங்கன்னா மாங்காய் தூள் கூட போட்டுக்கலாங்க. புளிப்புக்கு நல்லாயிருக்கும்.
எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சமோசா மாவு மீன் மாவு பண்ணிக்கலாங்க. மீன் மாவு அதில் நான் உருட்டி வச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு லைட்டாக ஆயில் போட்டு நான் தேய்ச்சி கட்டுறேன். ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை, உங்களுக்கு லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கோங்களே போதும். பாருங்க, ஓரளவுக்கு இப்படி தேய்ச்சிக்கலாம் போதும். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த தேய்க்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்காண்டி. அப்போ தான் உங்களுக்கு அந்த சமோசா பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்க, இப்போ நான் அதை கோன் பண்ணுறேன். ஒரு கோனாக நான் பண்ணி வச்சிடறேன். அப்புறமா நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சமோசா ஃபோல்ட் பண்ணி மடிச்சிட்டேன். இப்போ உள்ள உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ மசாலா வைக்க போகிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா போதும். இப்போ கடைசியாக மடிக்கணும். நான் இப்போ எல்லாத்தையும் உள்ள ஃபஸ்ட்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்டஃப்பும் நான் வச்சுட்டேன். இப்போ எப்படி மடிக்கணும்னு சொல்லித்தரேங்க. ஜஸ்ட் இதை டச் பண்ண மைதா மாவை நீங்கள் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து இங்கே பாருங்க, இப்படி ஒன்று இப்படி பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் காயிட்டும். எல்லாத்தையும் நான் மடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ பிளேட்டில் மாற்றிடுறேன். ஓகே பாருங்கள், எம்மையான சமோசா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களே வீட்டில் இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கு என்கிட்ட சொல்லுங்கள். பாய்.